ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வெயில் காலத்தில் செம்பருத்தி பூக்கள் வந்து உங்களுக்கு அதிகமாக பூக்கணும்னா முக்கியமான ஒன்று வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நல்ல தண்ணி வந்து விடணும். செம்பருத்தி செடிக்கு வந்து தண்ணி வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று. நீங்கள் வந்து ட்ரையாகவே விடக்கூடாது. மண்ணை நல்லா தண்ணி விட்டிங்கன்னா தான் மொட்டுக்கள் வந்து வைக்கும், பூக்களும் பூக்கும். இந்த செடிக்கு வந்து பராமரிப்புன்னு பார்த்தீங்கன்னா, அடிக்கடி வந்து செடியை வந்து கத்தரித்து விடணும். இப்போவே நீங்கள் கத்தரித்து கூட விடலாம். இதுக்கப்புறம் அடுத்த மாதம் எல்லாம் கத்தரிக்க வேண்டாம். இப்போ கத்தரிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஓகே, கத்தரித்து விட்டுருங்க. செடி வந்து நல்லா வளர்ச்சி அடையும். அடிக்கடி கத்தரித்து விட்டிங்கன்னா எப்போவுமே வந்து செடியில் வந்து பூ வந்து பூத்துட்டே தான் இருக்கும். இதுக்கு உரங்கள் பார்த்திங்கன்னா, நான் கொடுக்கக்கூடிய முக்கியமான உரம் வந்து சாதம் வடித்த கஞ்சி தண்ணியை புளிக்க வச்சு 4லிருந்து 5 மடங்கு தண்ணி கலந்து அதை தான் நான் கொடுத்துட்டே வரேன். அதுக்கு அடுத்ததாக கம்போஸ்ட் இதெல்லாம் நீங்கள் வந்து கொடுக்கலாம். காய்கறி தூள் வேஸ்டேஜ் எல்லாம் காய வச்சு அப்படியே கூட நீங்கள் வந்து கொடுக்கலாம்.